முன்காமிகள் போய் உட்கார வேண்டும், கண்டிப்பாக உட்கார வேண்டும். காரணம், அவர்கள் சொல்வதில் ஆயிரம் ஆயிரம் உண்மைகள் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு உனக்கு துணிச்சல் வேண்டும். துணிச்சல் வேண்டும். ஏனென்றால் உண்மையில் சொல்ல போனால் என் ஆசிரியர் என்றால் எனக்கு 126 ஆசிரியர்கள் இருக்கிறார். தெரியுமா? 126 ஆசிரியர் சொன்னா யாரா இருப்பாங்க? உங்க தலைப்புல வர 126 ஆசிரியர்கள் எனக்கு இருக்கிறாங்க. எனக்கு 126 ஆசிரியர்கள். யார்? எழுத்துக்களா? தமிழ் எழுத்துக்களா? இல்ல, ஐஐடி இருக்கிறார். என்னுடைய மாணவர்கள் தான் என்னுடைய முதல் ஆசிரியர்கள். நான் சொல்வது மிகையாக இருக்கும். என் பிள்ளைகளிடத்தில் கேட்டு பார்த்தால் தெரியும். என்னுடைய வகுப்பறை திரைப்படம் பார்ப்பது போல், ஒரு நாடக கொட்டையை போல் இருக்கும் வகுப்பறை. எது எந்த இடத்திலே எப்படி சொல்ல வேண்டும் என்பதை ஆசிரியர்கள் கற்றுத்தர வேண்டும் என்று நீங்கள் முன்வைத்தீர்கள். நான் அப்படி இருக்கிறேன் என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். அப்படி இருக்கிறேனா இல்லையா என்பதை என் மாணவர்கள் தான் சொல்ல வேண்டும். இந்த அடிப்படையிலே ஆசிரியர்கள் என்பவர்கள் மாணவர்களுடைய கேள்வியை வரவேற்கிற போதுதான் அவர்கள் வெற்றி அடைகிறார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். என் மாணவன் வெற்றி பெற்று நான் தோற்றுவிட்டேன் என்றால் வெற்றி பெற்றது யார்? என் மாணவன் வெற்றி பெற்று நான் தோற்றுவிட்டேன் என்றால் வெற்றி பெற்றது யார்? நான் தான் வெற்றி பெற்றேன். எப்போது என் மாணவனிடத்தை நான் தோற்று போகிறேனோ என் அறிவையெல்லாம் அவனுக்கு நான் கடத்தி இருக்கிறேன் என்று அர்த்தம். அவன் என்னையே வெற்றி கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். அந்த இடத்திலே உங்களுக்கு இந்த ஆய்வகத்தில் ஒரு சொல் இருக்கிறதே, தன்முனைப்பு தமிழ்ல ஈகோ என்று இருக்கிறதே. அவன் நான் கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்லிவிட்டால் அது எப்படி சாத்தியம்? தெரியாமல் தானே இருக்க வேண்டும். 10ஆம் பேரா இருக்கீங்களா? தெரியாமல் தானே இருக்க வேண்டும். அப்படியானால் ஆசிரியன் மாணவனை பார்த்து கேட்கிற கேள்விக்கான ஒரு இலக்கண தலைப்பு இருக்கிறது. ஆசிரியர் மாணவனை பார்த்து கேட்கிற கேள்விக்கு என்ன பதில்? அது கேள்வி வினாவகை விடைவகை என்று ஒன்று இருக்கு இல்லையா? வினாவகை விடைவகை. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு தலைப்பு என்ன? கேள்வி என்னவாக இருக்கும்? அறிவினா. காரணம், எனக்கு பதில் தெரியும், உங்களுக்கு கேட்கிறேன், அதற்கு பேர் அறிவினா. நீங்கள் என்னிடத்திலே கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பெயர் அறியா வினா. உங்களுக்கு பதில் தெரியாத பட்சத்தில் என்னிடத்திலே கேட்கிறீர்கள், அதற்கு அறியா வினா. இப்படி அறிவினாவும் அறியா வினாவும் தொடர் சங்கிலியாய் வகுப்பறையை சுற்றி 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 வந்தால்தான் வகுப்பறை வெற்றி பெறும் என்பதை ஆசிரியர்கள் உணர வேண்டும். இதிலே ஒருபோதும் நாம் சமரசம் செய்து கொள்ளக் கூடாது. சமரசம் செய்து கொள்ளவே கூடாது. இன்னொன்று, மூடி மூடி வைத்து பரிமாறுகிறவர்களை போல ஆசிரியர்கள் சொல்லுவார்கள். மூடி மூடி வைத்து சில ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் எப்போது எனக்கு கீழாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எப்போது நீங்கள் மாணவனை நிமிர்ந்து பார்க்கிறீர்களோ அப்போது உலகம் உங்களை நிமிர்ந்து பார்க்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பா முடியாது, தெரியாது என்ற சொற்களை மாணவர்கள் மத்தியிலே நாம் பயன்படுத்தவே கூடாது. காரணம், நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். பிறந்த குழந்தைக்கு அறிவு இருக்கிறதா? பிறந்த குழந்தைக்கு அறிவு இருக்கிறதா? என்ன அறிவு இருக்கிறதா? பசிச்சா அழணும். பிறந்த உடனே அழுதே எப்படி பசி வந்தது? பிறந்த குழந்தைக்கு அறிவு இருக்குதா இல்லையா என்ற கேள்விக்கு ஒரு இடத்திலே பதில் வந்தது. அறிவு இருக்கிறது. அறிவு இருக்கிறது. அப்படியா? என்ன அறிவு இருக்கிறது? அடுத்த ஒரு கேள்வி. இப்போ என் குழந்தைகள் இப்போ வகுப்பறையில் உட்கார்ந்து இருந்தால் அவர்கள் தெரியவில்லை என்ற மனப்பான்மையில் உட்கார்ந்து இருக்க கூடாது என்பதனால் அடுத்த ஒரு கேள்வியை போட்டு அவர்கள் தெரிந்தவர்கள் என்பது காட்டுவதுதான் ஆசிரியருடைய வேலை. பிறந்தவுடன் அழுகிறது. அந்த குழந்தைக்கு அறிவு இருக்கிறதா என்றே இருக்கிறது, ஆனால் என்ன இருக்கிறது தெரியவில்லை. பிறந்தவுடன் ஏன் அழுகிறது? புதிய இடத்துக்கு வந்திருக்கோம், தேவையை வெளிக்கொண்டு தேவையை வந்திருக்கிறோம். அழுதா கிடைக்குமா? அழுத பிள்ளை பால் குடிக்கும், அந்த 12 மணிக்கு வராது.
ஏன் அழுகிறது? அடுத்த கேள்வி. ஏன் வயிற்றுக்குள்ள இருப்பது அழுகுது? அது எனக்கு கேட்கல. என் பையன் சொல்லுவான், சார் இந்த புடல் மாதிரி வச்சு ஒரு அம்மா வயிற்றுல வச்சு பார்த்து அப்படி கேட்கலாம். இந்த புடலை வச்சு வயிற்றுல வச்சு காது வச்சு கேட்டுட்டு அந்த மாதிரி நம்ம கிட்ட சொல்லணும். உங்க பிள்ளை சிரிக்குது, உங்க பிள்ளை வதைக்குது, உங்க பிள்ளை அழுகுது. நான் வாத்தியாரமா இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியா? பிறந்த குழந்தை ஏன் அழுகிறது என்றால் அதற்கு ஓரறிவு இருக்கிறதுனால அழுகிறது. என்ன அந்த ஓரறிவு? 9ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும். யாருக்கு 9ஆம் வகுப்பு? உங்களுக்கு தெரியும். ஒன்றறிவதுவே, உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே, அதனுடைய மூன்றறிவதுவே, அவருக்கு முக்கிய நான்கறிவதுவே, அவற்றோட சரியே மகனே படிச்சீங்களா? அப்ப ஓரறிவு என்பது தொடுஉணர்ச்சி. இது எப்படி என் குழந்தைக்கு நான் புரிய வைப்பேன்? என் மாணவர்களை, என் மாணவர்கள் வார்த்தை குழந்தைகள் என்றுதான் வருது. என் குழந்தைகளுக்கு நான் புரிய வைப்பேன். 1 மணி நேரம் அவனை குளிர்சாதன அறையில் வைத்துவிட்டு வெளியே வந்தார். 1 மணி நேரம் குளிர்சாதன அறையில் இருந்து விட்டு வெளியே வந்தால், சூரிய ஒளியில் வந்தால் 1000 ஊசிகள் நம் உடம்பில் குத்துவது போல் உணர்ந்திருக்கிறீர்களா? இங்க தேய்ப்போம். காரணம், அப்போதுதான் சூரிய ஒளிக்குள்ளே ஊடுருவி. அப்படித்தான் நான் ஏசி அறையில, வார்ம் ரூம்ல, ஸ்விம்மிங் பூல்ல எல்லாம் இருந்திருக்கேன். ஏசியில இருந்திருக்கேன், வார்மிங் ரூம்ல இருந்திருக்கேன், ஸ்விம்மிங் பூல்ல இருந்திருக்கேன். எல்லாமே எங்க இருக்குது? எல்லா ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்டா வெளியே வந்தேன் யோசிக்கிறேன். அங்கேயே இருந்திருக்கலாமே. அது உங்க உலகம் இங்க இல்லையே. உங்கள் தலைவர் இயற்கை, அது உங்க உலகம் இங்க இல்லையே. எனக்கு ஏற்றால் போல் மாற்றி தந்த உலகம் இல்லை. உலகத்திற்கு ஏற்றால் போல் மாறுகிற உலகத்திற்கு நான் இருந்திருக்கிறேன். சாலையோர மரங்களை நடுங்கள், நட்டு வைத்தோம். அடுத்த ஒரு ஓராண்டு காலத்தில் வாழாவட்டிகளாக இருக்கிறது. யார் தண்ணி ஊற்றுவது? பழமொழி. மரத்தை வச்சவன் இப்படி தப்பிச்சுக்கிட்டு வச்சது யாரு? அத்தி. ஊத்திக்கோ. நீதான் வச்ச, நாங்க வைக்க சொன்னோம். அதுல ஒரு கருத்து சார், வாசப்படி தள்ளி, சார் பைக் தள்ளி, சார் கொஞ்சம் கார் இருக்கணும் தள்ளி. எங்கடா இருக்கிறது? இப்படி தள்ளி 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 தான் சமுதாயத்திற்கு வைத்தோம். உங்களுடைய சிந்தனைக்கு அந்த வார்த்தை மிகப்பெரிய போராட்டத்திலே நாம் நுழைந்து கொண்டிருக்கிறோம். ஆக ஆசிரியர் என்பவர் எப்படி வகுப்பறையில் இருக்கிறார் என்றால் நெருப்பில் இருப்பது போல, கத்தியில் இருப்பது போல இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அந்த குழந்தை பேசிய ஆசிரியர் என்பவர் அவளுக்கு வரம் கொடுத்தது என்று நான் நினைக்கிறேன். எல்லா ஆசிரியர்களையும் நீங்கள் பாராட்டுகிறீர்கள். மகிழ்ச்சி. அந்த ஆசிரியர்களுடைய பாராட்டை சொல்லிவிடுங்கள். வேளாண்மை பள்ளி இருந்து ஆசிரியர் ஒரு வந்தால் உங்களை எல்லாம் பாராட்டினார் என்று சொல்லுங்கள். இயற்கை 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 என்று பச்சை வண்ண உடையுடுத்தி பசுமையை பேசுவதிலே கொஞ்சம் தயக்கம் இருந்தது. அவர்கள் பேசுவதில் தயக்கம் இல்லை, இல்லாததை பேசுகிறோமே என்ற வருத்தத்தில் பார்க்க வேண்டும். இந்த ஜென்மங்களுக்கெல்லாம் இல்லாததை சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு பக்கம் உருகிக் கொண்டே இருக்கிறது, ஒரு பக்கம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. என்ன உருகுது? என்ன பெருகுது? என்ன அருகுது? கரை அருகுது. ஒன்று உருகுது, இன்னொன்று பெருகுது, இன்னொன்று நம்மை நோக்கி அருகி வந்து கொண்டே இருக்கிறது. முழுகும் நாள் துணைவில் இல்லை, முழுகும் நாள் துணைவில் இல்லை. அதற்கு காரணம் குழந்தை சொன்ன அற்புதமான வரிகள். என் வகுப்பு பிள்ளைகளிடத்திலும் சொல்லுவேன், சமூகத்திடத்திலும் சொல்லுவேன். நடந்து போகிற தூரத்திற்கெல்லாம் நடந்து போகும். மிதிவண்டி பயன்படுத்துகிற தூரத்திற்கு மிதிவண்டி பயன்படுத்துங்கள். துள்ளுந்து பயன்படுத்துகிற தூரத்திற்கு துள்ளுந்து பயன்படுத்துங்கள். 4 பேர் சென்றால் மகிழ்ந்து பயன்படுத்துங்கள். அதற்கு மேல் செல்கிறீர்களா, பொது பேருந்தை பயன்படுத்துங்கள். அப்படியானால் இந்த அவர்கள் சொன்ன ஆங்கில சொல்லாகிய குளோபல் வார்மிங், உலகம் வெப்பமயமடைதல் என்கிற நிலையிலிருந்து நாம் தப்பிக்கலாம். இல்லை என்றால் ஒருபோதும் தப்பிக்க முடியாது. ஒரு முதலாளி வருகிறார், 8 பேர் உட்கார்கிற மகிழுந்திலே ஒருத்தர் அந்த மகிழுந்தை
செலுத்திக் கொண்டு சாலையில் வருகிறார். அந்த இடத்திலே குறைந்தபட்சம் ஒரு 6 துள்ளுந்துகள் நிற்கா. 6 துள்ளுந்து எல்லாம் தெரியுமா குழந்தைகள்? பைக். நான் பைக்கு அம்மா வானத்துல உட்காந்துருப்பாங்க, நம்ம கையை பூமியில உட்காந்துருப்பாங்க, அம்மா ஏறும்போது வானத்துல இருப்பாங்க. பிரேக் அடிச்சாங்க அப்படியே பறப்பாங்க. அப்படி ஒரு பைக். நேரா உட்கார முடியாது. யாராவது ஒருத்தர் குச்சி ஏற்றி கட்டி குச்சின்னா உட்காரணும். இல்ல அது அவங்க தப்பு இல்லை, அந்த வடிவமைப்பு. அப்படிப்பட்ட அந்த துள்ளுந்துகளை நாம் குறைக்க வேண்டும், மகிழுந்துகளை குறைக்க வேண்டும், பொது போக்குவரத்தை பெருக்க வேண்டும். அப்படி பெருக்கினால் நீங்கள் சொல்லுகிற இயற்கையை நாம் கொண்டு வந்து விடலாம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எங்கெல்லாம் போச்சு. நெல் விளைந்த பூமியில் எல்லாம் கல் விளைகிறது என்ன சொல்ல? நெல் விளைந்த பூமியில் எல்லாம் கல் விளைகிறது. விதைத்தது நெல்லை, முளைத்தது வீடு. அதையும் நாம் வாழ்ந்துகிறோம் அல்லவா? வேறு வழி இல்லை. விவசாயிகள் போது கோமணம் கூட இருக்காது என்று நினைக்கிறார்களோ அப்போது அவர்கள் நிலங்கள் வாழ்ந்தங்களாக மாறுகிறது. அந்த சூழ்நிலையை இந்த பிஞ்சு குழந்தையுடைய மனதிலே அழகான ஒரு ஆழமான ஒரு இயற்கைக்கான தேடலை விதைத்திருக்கிறாள். அது மிகப்பெரிய வரவேற்கத்தக்க. கைத்தட்டினதுக்கு அப்புறமா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப கைத்தட்டி நாம் வெட்கப்பட வேண்டும். காரணம், நான் என்ன செய்தேன்? மரம் நட்டேனா? இதுல மரம் நடுதல் என்ற வார்த்தையை கூட என்ன செய்யுது? தவறான சொல். மரக்கன்று நடுதல். யாரும் மரம் நடுவதில்லை. மர கன்று நடுதல் என்று நான் செய்ய வேண்டும், பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும். அதன் பிறகு இங்க அன்பு. ஒரு இடத்துல கொஞ்சம் நிறுத்தி ஆட்டி பார்த்துட்டாங்க உடையெல்லாம். நான் ரொம்ப பைரவரா அமைஞ்சாங்க யோசிக்கிறேன். அவர்கிட்ட சொல்லிட்டேன். என்ன சொன்னார் தெரியுமா? நீ பேசும்போது கேட்டு இருந்தேன். அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் நானு. நீ என்னை வணங்குகிற போது கல்லாய் என் அருகில் நிற்கிற அந்த கல்லெல்லாம் உன்னை சுற்றி உயிராய் உலாவிக் கொண்டிருக்கிறது. அதற்கு போய் சோறு போடு என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். சொன்னீங்க இல்லையா? அன்பு சிவம் 2 என்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது 6 வருகிறார். அன்பே சிவமாவது 6 அறிந்தற்கு நன்பே சிவம். அன்பிற்கு உண்டோ அவர் உங்கனீர் பூட்டி போட்டு வைக்க முடியாது, கொத்து விட்டு கொட்டும். உன் அன்பிற்குரியவருக்கு ஒன்றென்றால் கண்ணீர் படைதிறந்த வெள்ளமாய் கொட்டும். கட்டுப்படுத்தவே முடியாது. அதுதான் அன்பு. அன்பே இல்லாதவனை என்ன சொல்றார்? இப்போ இந்த குழந்தைகளுக்கு அறிவுரை என்று சொல்ல போனால் அது அறிவுரையாக இருக்கக்கூடாது, ஆலோசனையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன தலைப்பில் நீங்கள் பேச துணிகிறீர்களோ அந்த தலைப்பு சார்ந்த மேற்கோள்களை உள்வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். சிபிஎஸ்இ பள்ளியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரியும், மேற்கோள்கள் இல்லாமல் தேர்வு எழுதக்கூடாது. என்ன மேற்கோள்? நீங்கள் என்ன பத்தியில் விடை எழுதுகிறீர்களோ அது என்ன கருத்தோ அந்த கருத்துக்கு தொடர்புடைய திருக்குறளையோ, பாரதியார் கவிதைகளையோ, அல்லது பழமொழிகளையோ, அல்லது புதுமொழிகளையோ, அல்லது முன்மொழியையோ என்ன செய்ய வேண்டும்? எழுத வேண்டும். இப்ப என்ன எடை கொடுக்கிறார்கள்? இந்த பத்தியின் செய்தியும் இந்த பாடலும் ஒன்று என்பது இந்த குழந்தைக்கு தெரிகிறது என்பதற்காகத்தான் மேலும். அப்படியானால் நீங்கள் இயற்கையை பற்றி பேசுகிற போதும், அன்பை பற்றி பேசுகிற போதும், செல்பேசி பற்றி பேசுகிற போதும், ஆசிரியரை பற்றி பேசுகிற போதும் அது சார்ந்த பாடல்களை நீங்கள் மனனம் செய்து கொள்ள வேண்டும். மனனம் சொல்லும் போது என்னுடைய வழிநடத்துதல் ஆசார் 3 பேர் என் வாழ்க்கை. முதல் நபர் இவருக்கு தெரியும், இவருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். ஏனென்றால் இந்த வயதில் தான் நான் பேசத் தொடங்கினேன். 6ஆம் வகுப்பு படிக்கிற போது பேசத் தொடங்கினேன். வழியிலே முதல் நாள் நான் பேசுகிற போது மேடையில் இருந்து ஒரு 1.5 மணி நேரம் அழுதேன். என்னுடைய மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் இறங்கி வந்திருந்தாங்க. என்னுடைய ஆசிரியர் நம்ம அழைப்பு
இதுதான் அவருடைய கடைசி அடையாக இருக்க வேண்டும். இந்த பயத்தை இங்கேயே அவர் போக்கிவிட வேண்டும். முழுசு அழட்டும் என்று சொல்லி அழ வைத்து அதன் பிறகு என்னை உருவாக்கியவர் என்னுடைய ஐயா புலவர் என்னை பட்டை தீட்டி வளர்த்தது பாரதி பாசறை. நாங்க இந்த மாதிரி அழைப்புகளை வீடு வீடா கொண்டு போய் கொடுப்போம். எங்க ஐயா எங்களுக்கு அந்த வேலையை தருவாங்க. வீடு வீடா கொண்டு போய் கொடுப்போம். நிகழ்ச்சியில இந்த மாதிரி இருக்கைகள் போடுவது எங்களுக்கு வேலை. இதெல்லாம் சரி பண்றது எங்களுடைய வேலை. இது 7ஆம் வகுப்பிலேயே தொடங்கியாச்சு. எங்க ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால் எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கினார்கள். அந்த மாதிரி கையெழுத்து வாங்குற வேலை என்னுடையது. தேநீர் கொடுக்கிற வேலை எங்களுடையது. இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டே இருப்போம். திடீரென்று அழைப்பார், பேசு. ஏற்கனவே வாய்ப்பு உருவாக்கி வைத்து விடுவார். இந்த மாதம் நீங்க பேசணும், அந்த மாதம் நீங்க பேசணும் வாய்ப்பு உருவாக்கி தந்து விடுவார். பேசுவோம். பெரும் பெரும் ஜாமவான்கள் மத்தியில் எல்லாம் பேசி வளர்ந்தவர் என்ற பெருமையை தந்தவர் மாற்றி ரமணன். அந்த வாய்ப்பு எல்லாம் இப்போது யாரும் ஏற்படுத்தி தருவதே இல்லை. எப்படி வளர்ந்து விடுவானோ என்ற பொறாமையில் இருக்கிறார். இப்போது இருக்கக்கூடிய ஆசிரியர்களோ வழிநடத்துகிறவர்களுக்கோ அடையாளப்படுத்துவதற்கு அச்சப்படுகிறார்கள். காரணம் தன்னை விட வளர்ந்து விடுவார்கள் என்கிற அச்சம் இருக்கு. எவர் ஒருவருக்கு அச்சம் இருக்கும் வகுப்பறையில கைத்தட்ட சொல்லுவோம். தட்டாம சும்மா இருப்பான். நான் பயன்படுத்துகிற வார்த்தை, எவனுக்கெல்லாம் பொறாமை இருக்கிறதோ அவெல்லாம் கைத்தட்ட மாட்டான். படப்படம் தட்டிடலாம். ஏன் எவன் வளர்ந்து வருகிறான் என்பதை பார்த்து பொறாமை கொடுக்கிறானோ அவனை இன்னொருவன் அடையாளப்படுத்துவதற்கு அச்சப்படுவான். காரணம் என்னை விட இவன் மேல் வந்து விடுவானோ என்று. பாராட்டுவது என்பதிலே யாருக்கு பரந்த மனப்பான்மை இருக்கும் என்று சொன்னால், நான் மிகுந்த அறிவுடையவன் என்கிற நினைப்பும் தன்னடக்கமும் இருக்கிறவனுக்கு பாராட்டுவதில் அச்சமே இருக்காது. எவ்வளவு பாராட்டினாலும் அது பற்றி கவலை இல்லை. நான் தான். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தாய் வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மகளைகள் விட வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் நீ என்று போற்றி புகழ வேண்டும் என்று சொன்ன வரிகள் இருக்கிறது. அதை மறந்து விடக்கூடாது. இதையெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி பேச தொடங்குகிற போது நீங்கள் எடுத்த உடனே வணக்கம் சொல்கிறீர்கள் அல்லவா? அது அல்லாமல் குழந்தைகளாக நீங்கள் பேச வேண்டும். குழந்தைகளாக எப்படி நிறைய பாடல்களை உருவாக்க வேண்டும். இரண்டாவதாக அன்புக்குரிய பேராசான் இலக்கண பெரும் புலவர் தமிழ் அமுதன். இங்கு அவர் ஏகப்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். அவர் மேடைகளை இலக்கிய மேடைகளை உருவாக்கி தந்து 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 இவை வளர்த்து இது உனக்கு எது வரும் வராது என்று சீர்தூக்கி பார்க்க ஒரு ஆசிரியருடைய கடமை. இது வரும் வராது என்று அலசி ஆராய்ந்து பார்த்து வாய்ப்புகளை தர வேண்டும். அதன் பிறகு ரொம்ப ரொம்ப கால தாமதமாக எனக்கு அறிமுகமானவர். சமகாலத்தில் எல்லோரும் அறிமுகமானார்கள். ஆனால் இப்ப அறிமுகமானதிலிருந்து இன்னொரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிமுகமாக இருந்தால் தொலைபேசியில அதிகபட்சம் மெமரி எவ்வளவுயா? தொலைபேசியில அதிகபட்சம் நினைவாற்றல் வசதி 128 5GB வந்துச்சு. 128 அதனுடைய உச்சம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அந்த அளவுக்கு தாண்டி கோடி மடங்குகள் நம் மூளையில இடம் இருக்கிறது. மூளையில இடம் இருக்கிறது. இதை சொன்னவர் என் மாபெரும் இலக்கண பெரும்புலவர் தனபாரதியா அவர்கள். வடசென்னையின் சாம்பவான்களுடைய நிழலிலே நான் இருந்து வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மிக பெரும் ஆற்றல் மிகுந்தவர் ஐயா பா வீரமணி. எத்தனை பேருக்கு அவரை தெரியும் என்று தெரியாது. ஆனால் அவர் முறையான தமிழ் கல்வியை கற்றதல்ல, கல்லூரி கல்வியை கற்றதல்ல. ஆனால் பல்கலைக்கழக பேராசான்கள் எல்லாம் அவரிடத்திலே சந்தேகம் கேட்பதற்கு காத்திருப்பார்கள். அவ்வளவு பெரிய பேராசான். இவர்கள் மத்தியிலே இவர் சொன்னது, தம்பி நிலவு நிறைய படிச்சு உள்ள போடு, நிறைய நினைவாற்றலை பெருக்கிக்கொள். இந்த வயதில் தான் நிறைய உள்ள போட முடியும். எங்களை பார்க்கிற போது உங்கள் வயதிலே நிறைய நினைவாற்றல் உங்களுக்கு உண்டு. என்ன செய்யணும்? நீங்க நிறைய மனப்பாடம் பண்ணணும். பிள்ளைகள் நிறைய மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க தைரியமா நிக்கலாம். நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? பேச தொடங்கும் போது ஒரு மேற்கோள் கொட்டேஷன், உன்னை நீ உனக்கு ஏதாவது சொல்லுவாங்க தெரியுங்களா? சிக்னேச்சர் சொல்லுவாங்க.
எப்படி நான் ஆரம்பிச்சேன்? ஒவ்வொரு இடங்களும் ஒரு மாதிரி ஆரம்பித்தேன். நீங்க இது தேவைப்பட்டதற்காக பாரதி இந்த இது தேடி சோறு தினம் என்று ஆரம்பித்து நீங்க என்ன ஆரம்பிக்கலாம்? வெந்தமிழ் ஆடுகளும் போதினிலே எங்கள் பேர் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தை நாடன் பேச்சினிலே ஒரு சக்தி பிறகு மூச்சினிலே பாடல் சொல்லலாம். என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானதான் பராக்கிரமத்தான் உள்ளது அன்பா இமயம் போல் உங்களும் கீர்த்தி எய்தி இங்குத்து அறிந்து மற்றையும் பக்கெட்டுடைத்தால் ஒரு பாட்டு சொல்லலாம். நீங்க தொடங்குகிற போது உங்களை அடையாளப்படுத்துவதற்கு உங்களை தமிழாசிரியர்கள் சொல்லித் தருவார்கள். மேடை பேச்சுக்கு வருகிற போது ஒரு அறிமுக பாடலை சொன்னீங்கன்னா இங்க பேசிட்டு வந்துறீங்களா? நீங்க வந்து நிப்பீங்க மைக்க பிடிச்சிட்டு இப்போது இளவரசர் பேசுவா அப்படின்னு சொல்லிட்ட பிறகு இளவரசர் கட்டிக்கிட்டே இருப்பாரு, யாரும் கேட்க மாட்டாங்க. வந்தோடனே இளவரசர் வணக்கம் அப்படின்னு சொல்லி யாரும் அது அல்ல. நீங்க வந்து நின்ற உடனேயே பேச்சுக்கு பொருள் முக்கியம், பொருளுக்கு சிந்தனை முக்கியம், சிந்தனைக்கு வார்த்தை முக்கியம், வார்த்தைக்கு வர்ணனை முக்கியம், வர்ணனைக்கு நான் முக்கியம், எனக்கு நீங்கள் முக்கியம், நமக்கு இந்த தலைப்பு முக்கியம், இப்போது நீங்கள் ஏதோ கேட்பது மிக மிக முக்கியம் அப்படின்னு எதையாவது சொல்லி ஆரம்பிக்கும். நண்பன் அவன் பேசுகிற போது தமிழ் தாயே என் நாவில் வந்து நீ நடந்து மாட்டாலும் பரவாயில்லை, அட்லீஸ்ட் நடந்தாலும் அப்படிதான் நான் சொன்னேன். நீ பேசு, இந்த அட்லீஸ்ட்ங்கிறத மட்டும் எடுத்து இதை உங்களுக்கும் சொல்லணும். இடையில நீங்கள் ஆங்கில சொற்களை பயன்படுத்தினீர்கள். பேச்சு என்று வந்து விட்டால் முழுக்க முழுக்க தமிழ் சொற்களை மட்டுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டும். வேறு ஒரு தளத்திலே நீங்கள் பேசுகிற போது அங்கு ஆங்கிலம் தேவைப்பட்டால் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் பேச்சு போட்டி என்று வந்துவிட்ட பிறகு ஆங்கில சொற்களை நீங்கள் பயன்படுத்தினால் அதற்கு மதிப்பெண் குறைப்பார்கள். அதை நீங்க கணக்குல வச்சுக்கணும். அதற்கு பிறகு மிக மிக அழகான ஒரு தலைப்பிலே அன்பு குழந்தை பேசினார், செல்பேசி. நீங்க பெரியவர்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும், உங்கள் பிள்ளை தவறு செய்கிறான் என்பதை எப்போது கண்டுபிடிப்பீர்கள்? செல்பேசியை வைத்து. செல்பேசியை வைத்துக் கொண்டு உங்கள் பிள்ளை தவறு செய்கிறார் என்றால் எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? எந்த செயல்பாட்டை வைத்து உன் பிள்ளை தவறு செய்கிறார் என்று கண்டுபிடிப்பீர்கள்? தொலைபேசி வந்தால் அதை எடுத்துக்கொண்டு தனி அறையிலேயோ மொட்டை மாடிக்கோ அவன் ஓடுகிறான் என்றால் அவன் தவறு செய்கிறான் என்று அர்த்தம். கண்டுபிடிங்கள். அவ்வளவுதான். வந்த தொலைபேசியிலே ஆண் பெண் தோழியோடோ பெண் ஆண் தோழியோடோ பேசட்டும் விட்டுவிடுங்கள், பேசட்டும் விட்டுவிடுங்கள். நீங்கள் பேசவிட்டு கேளுங்கள். அதில் என்ன துணி இருக்கிறது, என்ன உரையாடல் இருக்கிறது என்று கேளுங்கள். ஆனால் முற்றிலும் தடை செய்து விட்டால் தவறு பெரிதாகிக் கொண்டே போகும். தயவு செய்து பேச விட்டு பிடியுங்கள். இல்லை என்றால் அவர்கள் உங்களிடத்தில் எல்லாவற்றையும் மறைத்து விடுவார். எங்க பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அதிகம் இருப்பதனால் சொல்லுகிறேன், இந்த உலகம் மிக 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 தரம் விட்டு போயிருக்கிறது. 21 நிவேதா வித்யாலயா என்ற ஒரு பள்ளி இருக்கு. பல பள்ளிகளையும் பேசியிருக்கிறோம். அந்த ஒரு பள்ளியிலும் பேசுகிற போது சொன்னோம், அந்த சூழ்நிலையிலே தொலைக்காட்சி செய்தி, ஊடக செய்தியிலும் பத்திரிகை செய்திகளிலும் வந்த ஒரு செய்தியை கோடிட்டு காண்பிக்கிற போது ஒரு தகப்பனுக்கு கோபம் வந்துவிட்டது. இப்படி பேசிவிட்டீர்களே, என்ன சொன்னேன்? பக்கத்தில் இருப்பவர்களை சந்தேகப்படுங்கள். பெண்ணை பெற்றவர்கள் பக்கத்தில் இருப்பவனை சந்தேகப்படுங்கள். எதிர்வீட்டுக்காரனை சந்தேகப்படுங்கள். ஆட்டோ ஓட்டுநரை சந்தேகப்படுங்கள். டிரான்ஸ்போர்ட் டிராவல்ஸ் எதுவாக இருந்தாலும் சந்தேகப்படுங்கள். ஏன் உங்கள் அப்பாவையே சந்தேகப்படுங்கள் என்று நான் சொன்னேன். அதற்கு பதில் கடந்த ஆண்டுகளில் 18-19 வழக்குகள் பதிவாகியிருக்கிறது. அப்பாவை சந்தேகப்படுங்கள் என்று சொன்னதற்கான பதில் வந்து காரணம், தகப்பனே தவறாக தன் பிள்ளையிடத்திலே பதிவு செய்திருக்கிறார். அப்படியானால் குழந்தைகளிடத்திலே இதை எப்படி நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்றால் பேசு. அவ்வளவு. வந்தவுடனே அவரிடத்திலே மனங்கொண்டு பேசுங்கள். அவர்கள் வருவார்கள் உங்கள் மடியிலே முகம் புதைத்துக் கொண்டு பேசுவது. அப்படியே மடியில் முகம் புதைத்துக் கொண்டு உங்களிடத்தில் பேசுகிற போது எல்லாவற்றையும் கேளுங்கள். அவர்கள் அறியாமல் நடந்ததையெல்லாம் சொல்வார்கள். அப்போது நீங்கள் குழந்தை சரியான பாதையில் போய்க் கொண்டிருக்கிறதா என்பதை நீங்கள் தீர்மானித்து விடலாம். இது மிக முக்கியமான களமாக இருக்கிறது. வார்த்தை சொல்வார்கள் ஆங்கிலத்தில், குட் டச் பேட் டச். But I will tell it's not a good touch, bad touch. Please don't touch. So, adana good touch, bad touch. Don't touch. தொட்டு பேசுவதற்கு யாருக்கும் என்ன இல்லை, தேவையும் இல்லை, உரிமையும் இல்லை, அதிகாரமும் இல்லை, வாய்ப்பும் பெற வேண்டியது. அப்படி ஒரு குழந்தைகளிடத்திலே பேசினால் இந்த குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதை நான் உணர்ந்து கொள்ளலாம்.
இங்க அதிகம் நான் இலக்கியம் சார்ந்து பேசலாம் என்று நான் வந்தேன். குழந்தைகள் இருப்பதனால் என் தலைப்பு மாறி கொண்டு போயிருக்கிறது. அமைப்பாளர்கள் சொன்னாங்க, குழந்தைகள் பேசுவதில் இருந்து எடுத்த கருத்துக்களை சொல்லி அந்த குழந்தைகளை இன்னும் பக்குவப்படுத்துங்கள். நேற்று பேசுகிற போது ஐயா சொல்கிற போது டையடித்தவர்களும் அடிக்காம தைரியமாக வருகிறவர்களும் தான் அமைப்பிலே அதிகம் இருக்கிறார்கள், பிள்ளைகள் குறைவாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். வெள்ளையை மறைப்பவர்கள் இருக்கிறார்கள், வெள்ளை வெள்ளையாகவே இருக்கட்டுமே அது என்ன என்று தைரியமாக வருகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வெள்ளை உள்ளம் படைத்த குழந்தைகள் வருவதில்லை. குழந்தைகளை வார்த்தெடுக்க வேண்டும், நான் குழந்தைகளை உருவாக்க வேண்டும், அவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும். இந்த முறையை எல்லாம் திருவொற்றியூரிலே ஒரு மாவட்ட நூலகம் இருக்கிறது, அரசு நூலகம் இருக்கிறது. அந்த நூலகத்திலே மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை குறைந்தபட்சம் ஒரு 15-20 குழந்தைகள் அங்கு பேசிக் கொண்டே இருப்பார்கள். அதில் பெரிய பெரிய பேச்சாளர்களாக உருவாகிவிட்டார்கள். சக்தி என்கிற குழந்தை மிகப்பெரிய நிகழ்வுகளில் இல்லாத போது தலைமை ஏற்பது, சிறப்புரையாற்றுவது இந்த இடத்திலே போயிருக்கிறார்கள். நிறைய குழந்தைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அது போன்று நீங்களும் இங்கு மிகப்பெரிய பேச்சாளர்களாக உருவாக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு நினைவாற்றல் மிக 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 முக்கியம். யாரெல்லாம் வீட்டிலே அமைதியாக படிப்பீர்கள், எதிர்விட்டுக்காரர் திட்டுவாரு, அவர்களுக்கு அப்படின்னு அமைதியா படிப்பீங்க, மாற்றிக்கொள்ளுங்கள். சத்தம் போட்டு படியுங்கள், கத்தி படியுங்க. என் வீடு, என் செவரு, என் அம்மா, என் அப்பா, என் சோத்துக்குள் நான் என்ன வேண்டாலும் செய்வேன் என்று கத்தி படியுங்கள். அப்போதுதான் மூளைக்கு குறைக்கும். மூளை சில நேரங்களில் செவிடாயிருக்கும், சில நேரங்களில் செவிடாயிருக்கும். நீங்கள் கத்தி படிக்கிற போது அது போய் சுத்தியில் அடித்தால் போல மூளை விழித்துக் கொண்டு நீ சொல்வதை உருவாக்கி கொண்டு பதிவு செய்யும். இன்னொன்று, கத்தி சத்தமாக படித்தால் தான் பிழைகள் இல்லாமல் நீங்கள் படிக்கிறீர்களா அல்லது ஒற்று பிழைகளோடு மயங்கூலி பிழைகளோடு நீங்கள் படிக்கிறீர்களா என்பதை படித்தறிந்த தாயும் தந்தையும் தெரிந்து கொண்டு உங்களை திருத்துவார்கள். நீங்கள் மௌனமாக படித்து விட்டால் நன்மையாக இருந்தால் தவறில்லை. ஆனால் நீங்கள் படிப்பது பிழையாக இருந்து மௌனமாக படித்து விட்டால் பிழையாகவே இருக்கும். அது தேர்வில் பதிவு செய்யப்படும். அப்போது மதிப்பெண்கள் குறையும். அடுத்த ஒரு இடத்திற்கு வருகிறோம். இப்போது நமக்கு தேவை மதிப்பு கல்வியா, மதிப்பெண் கல்வியா? இப்போ நமக்கு தேவை மதிப்பு கல்வியா, மதிப்பெண் கல்வியா என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நாம் பெற்றோர்கள் அத்துணை பேரும் மதிப்பெண் கல்வியை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பதனால் பிள்ளைகளை மதிப்புடையவர்களாக ஆக்குவது இல்லை. அப்படிப்பட்ட வகுப்புகளும் பள்ளிக்கூடங்களில் இல்லை. நல்லொழுக்க வகுப்பு இல்லை, விளையாட்டு வகுப்புகள் அரிதும் அதிகமாக இல்லவே இல்லை. சில கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களிலே அது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அங்கு நல்லொழுக்க வகுப்புகள் நடக்கிறது. சில இடங்களிலே அதுவும் பிற ஆசிரியர்களால் பார்க்கப்படுகிறது என்ற வார்த்தையை நான் நாகரிகமாக சொல்லிக் கொள்கிறேன். அப்படியானால் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லையே. நடத்தை என்பதுதான் முக்கியம். சரி, முதல் படி மதிப்பெண் எனக்கு வேலையை தந்தது. மதிப்பெண் தான் வேலையை தரும், அதில் யாருக்கும் ஐயமில்லை. மதிப்பெண் தான் வேலையை தரும். ஆனால் அந்த வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்கு மதிப்பெண்ணுக்கு வேலையே. உனக்கு வேலையை வாங்கி தந்த மதிப்பெண்ணால் அந்த வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்கோ அந்த வேலையிலிருந்து மேல் படிக்கு போவதற்கோ உன் மதிப்பெண் பயன்படாது. அந்த இடத்திலே உனக்கு பயன்பட வேண்டியது மதிப்பு. ஆக வேலையை வாங்குவதற்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்க மதிப்பெண்ணை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றும் என்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. அதற்கு காரணம், நாம் மதிப்பிழந்தவர்களாக இருந்தால் மேலோக்கி போவதற்கு வாய்ப்பே இல்லை. நம்ம மதிப்புடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த மதிப்பு எங்கிருந்து வரும் கேட்கிறீங்க? கால் மேல கால் போடுவது சரியா? கால் மேல கால் போட்டு அசைத்துக் கொண்டிருப்பது சரியா? அது என்னுடைய உரிமை, அது என்னுடைய உடல் மொழி. தவறே இல்லை, தவறே இல்லை. ஆனால் உன் முன்பாக ஒரு பெரியவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு முன்பாக நீங்கள் கால் மீது கால் போடுகிற போது உங்களுக்குள் என்ன உணர்வு தட்டுகிறது என்பதை நீங்கள் உணராமல் செய்கிறீர்கள். அது தவறு என்று சமூகம் நினைக்கிறது. தேர்வரையில் நான் நடந்து வருவோம். ஒரு குழந்தை கால் மேல் கால் போட்டு எழுதி கொண்டிருக்கிறார். வகுப்பறையில் கால் மேல் கால் போடுகிற போது கண்டிக்கலாம், தேர்வரையில் கால் மேல் கால் போட்டுக் கொண்டிருக்கிறவர் கண்டிக்கலாமா? ஒரு போர்டு எக்ஸாம், பொது தேர்வு எழுதிட்டு இருக்கான் குழந்தை. அந்த இடத்துல போய் எப்படி என் முன்னாடி கால் போட்டு உட்கார்ந்து என்று ஒரு ஆசிரியர் கேட்கலாமா? சொல்லுங்கம்மா, ஆசிரியர் கேட்கலாமா? கேட்பதற்கு அவருக்கு உரிமை உண்டு. ஆனால் கேட்கலாமா? 3 மணி நேரம் குழந்தை உட்கார வேண்டும்.
3 மணி நேரம் குழந்தைகள் காண வேண்டும். குழந்தையுடைய உடல் வாகுக்கு ஏற்றார் போல இப்படி நெளிந்து அப்படி நிலைந்து ஒரு கால் மடக்கி ஒரு கால் நீட்டி இரு கால் சப்பனம் போட்டு எப்படியோ குழந்தை உட்கார்ந்து எழுத வேண்டும். அந்த இடத்துல நீ ஒரு எப்படி கால் கொடுத்தாங்க. அது ஒரு தகப்பனா இருந்து நீ பார்த்தால் அந்த கேள்வியை அந்த ஆசிரியர் கேட்க மாட்டார். அப்படி தேர்வரையில் வருகிற ஒரு குழந்தை நான் போகிற போது காலை இறக்கி விடுவாள். நான் போயிட்ட பிறகு காலை தூக்கி விடுவாள். இதை 3 முறை பார்த்தேன். 4வது முறை அவர்கிட்ட போயிட்டு, அம்மா தாயி காலை ஏற்கிறது ஏற்றதெல்லாம் வேண்டாம், உனக்கு என்ன வசதிப்படுதோ நீ ஒரு காலம் நீ தேர்வு எழுது. இந்த காலை ஈடு இறக்கிறவர்களையும் ஏற்றுறதையும் மரியாதை நான் பார்க்கல. நீ எப்படிப்பட்டவள் என்று எனக்கு தெரியும். மரியாதை எப்படித்தான் காட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மகளே, நீ எப்படி வேண்டாலும் சொல்ல வேண்டும், நான் சொல்லுவேன். அப்படி இருந்தால்தான் ஆசிரியரோடு பிள்ளைகள் இணக்கமாக இருப்பார்கள். இன்னொன்று, அதாவது உடலெடுத்து ஊதிய உடனேயே ஓடி வருகிற யார் யார் ஊதுவார், யார் ஓடி ஊதிய பொழுது ஓடி வருகிறார்கள். அது போல உங்கள் குரல் கேட்ட உடனேயே ஓடி வருவது போல நீங்கள் உங்கள் நடத்தையை மாற்றிக் கொண்டால்தான் பிள்ளைகள் உங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள், உங்களுக்கு அன்பின் பாத்திரமாக மாறுவார்கள். இந்த வகையில் ஆசிரியராக பேசியதிலே சிறப்பு. அடுத்து ஒரு நீங்க நிறைய செய்திகளை தேடணும், தலைவர்களை தேடினார். ஆசிரியர் சொன்னாலே உலகத்துல 2 நாடுகளை நம்ம சொல்லணும். ஒண்ணு பின்லாந்து, இன்னொன்னு ஜப்பான். பின்லாந்து, ஜப்பான். இந்தியாவுல ஜப்பானை தவிர எல்லா நாடுகளிலும் டீச்சர்ஸ் டே, ஆசிரியர் தினம். ஜப்பான்ல இல்ல, ஜப்பான்ல டீச்சர்ஸ் டே கிடையாது. ஜப்பான்ல ஒரு சின்ன பேட்ச் கொடுக்குறாங்க, டீச்சர் பேட்ச். இந்த பேட்சை பார்த்துட்டாங்கன்னா எனக்கு வயசு 25, இந்த பேட்சை பார்க்க ஒரு வயசு 65. நான் போய் ட்ரெயின்ல கை பிடிச்சு நின்றுட்டு இருக்கேன். என் பேட்ச் டீச்சர் 65 வயசுல வந்து உட்காந்துருக்காருன்னா அவர் எழுந்துட்டு எனக்கு சீட்டு தருவார். இதுதான் ஜப்பான். ஆசிரியர்கள் பொருள்கள் வாங்குவதற்கென்றே தனி அங்காடி இருக்கிறது. அங்கு ஆசிரியர்கள் மிக 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 குறைவான விலையில் தான் அந்த பொருள்கள். ஆசிரியர்கள் எங்கு பயணமித்தாலும் அவர்களுக்கு வரிசையில் இருக்கக்கூடாது. ஜப்பானில் வரிசையில் இருக்கக்கூடாது. அவர்களை காத்திருக்க வைக்கவே கூடாது என்பது ஜப்பானுடைய சட்டம். எங்கு போனாலும் அவர்களுக்கு தனி வழி, தனி வசதி, தனி மரியாதை. அதனால் அந்த ஜப்பானிய அறிஞர் சொல்லுகிறார், நாங்கள் வருடத்தில் ஒரு நாள் ஆசிரியரை கொண்டாடுகிறவர்கள் அல்ல, வருடம் முழுவதும் கொண்டாடுகிறவர்கள். இது வேண்டும். இப்ப நான் பள்ளிக்கூடத்துல வெளியே வந்தேன், என்னோட ஸ்கூட்டர் எடுத்துட்டு வந்தேன். நான் கீழே விழுற மாதிரி வந்தேன். என்ன போய் அவன் கட்டடிச்சு போவாங்க. அவனுக்கு சொல்லி இல்லை, அவன் உள்ள ஓடுகிற ரத்தம், அந்த ரத்தம் காட்டுகிற சித்தம் வித்தையை தான் அந்த வேலை. இல்லை, அது மரியாதை குறைவாக இல்லை, அவன் திறமையை இடத்துல காட்டுகிறான். அவன் கலாச்சிக்கணும். ஆசீர்வாதம் ஆசிரியர் சோசியல் டிபார்ட்மெண்ட் டீச்சர் இருந்தாரு, 8ஆம் கிளாஸ்ல. ஜாஃபர் அப்படின்னு நண்பன் இருந்தான். பைக்கும் சைக்கிளும் வேகமா ஓட்டுவான். அப்போது இந்த வார்த்தையை அந்த ஆசிரியர் எங்க வகுப்பறையில் சொன்னார், இவன் என்னை தாண்டி ஓட்டுகிறான் என்று அந்த கோபம் வரல, என்னோட நல்லா மாட்டான். சொல்லுங்களேன், அந்த குழந்தை ஒரு திட்ட வந்துடும். இது தெரியல சில ஆசிரியர்களுக்கு. அது ஒரு விரோத பார்வையாக பார்க்காதீங்க, வேண்டாம். அப்படி ஒரு பார்வை ஆசிரியர்களுக்கு வேண்டாம். காரணம், உலகத்திலே தாய் தந்தையை தவிர்த்து கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுளை தவிர்த்து உலகம் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு மனிதன் ஆசிரியர். தாய் தந்தையரை தவிர்த்து கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுளை தவிர்த்து உலக உறவுகள், தாய் தந்தையர் எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் ஆசிரியர். அந்த ஆசிரியரால் தான் இந்த உலகத்தை முழுமையாக கட்டமைக்க முடியும். நீங்கள் தயவு செய்து பாடம் நடத்தி புரிய வைக்காதீர்கள், வாழ்ந்து காட்டி புரிய வைக்க வேண்டாம், வாழ்ந்து காட்டி புரிய வைக்க வேண்டும். எப்படி வாழ்ந்து காட்டுவது? விடுப்பே எடுக்காமல் பள்ளிக்கு சென்றால் பையனுக்கு தெரியும், இந்த மனுஷன் வீட்டுல வேலை வெட்டியே கிடையாதா, நிறைய இல்லையாவா, நான் பிரிவே போட மாட்டேங்கிறாரு. மாணவன் வகுப்பறைக்கு நுழைவதற்கும் நீங்க ஓடி போய் நின்று பாருங்களேன். மனுஷன் நாளைக்கு ஓடியும் அவன் முன்னாடி. அதாவது அவனுக்கு நோக்கம் என்னன்னா, நல்லா புரிஞ்சுங்க, எப்படியாவது ஆசிரியரை தோற்கடிக்கணும். அறிவால் செயலால் ஏதாவது ஒன்று தோற்கடிக்கணும். நான் வந்த பார்த்தீங்களா இன்னைக்கு அப்படின்னு மனுஷனோட நீங்க கேட்கிறா, நான் சொல்லணும், நீ ஓடி நடந்து வந்த பார்க்கிறான். அப்படியானால் நீங்கள் உங்கள் ஆசிரியர்களுக்கு, உங்கள் மாணவர்களுக்கு முன்னால் நீங்கள்
பாடத்தை நடத்தி காட்டாதீர்கள், வாழ்க்கையை நடித்து காட்டாதீர்கள், நடந்து காட்டுங்கள். அதுதான் ஆசிரியருக்கான பணியாக இருக்கு. இதையெல்லாம் நீங்கள் சொல்றது இல்லாத கோவல் கிடையாது, கிளாஸ் பீரியட் கிடையாது, எதுவுமே இல்லை. நீங்க தூங்கிட்டு படிச்சா வரும். அதனால எல்லா கல்விமுறை எப்படி உணவு படிங்க, தேர்வு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அங்க அறிவாளிகள் இருக்கிறார்கள். ஏன் ஜப்பான்ல இரும்பு இருக்கா? ஜப்பான்ல இரும்பு இருக்கா? அயன் இருக்கா? இல்ல. அப்படிதானே? நான் சரி சொல்றது சரிதானே? ஜப்பான்ல இரும்பு இல்லை, ஆனால் இரும்பு பொருள் உற்பத்தியில ஜப்பான் முடிய நிக்குது. எப்படி இல்லாத ஒண்ணு வச்சு எப்படி நம்ம கிட்ட எல்லாமே இருக்குது, ஒண்ணும் இல்லை. நம்ம காரணம் தாய் தகப்பன் தாய்மொழி, தாய் தகப்பன் தாய்மொழி அவர்கள். நீங்க சொல்ற நம்ம நாட்டுல கல்யாணம் ஆனது அப்ளிகேஷன் வாங்குறாங்க, இந்த தொலைக்காட்சியெல்லாம் பேசுவாங்க. திரும்ப முடிஞ்ச உடனே ஸ்கூலுக்கு அப்ளிகேஷன் விண்ணப்பம் வாங்கிடுறாங்க, குழந்தை பிறந்த உடனே வாங்கிடுறாங்க அப்படின்னு. அப்படி ப்ரீகேஜி சொல்லுகிற முன்பருவ தொடக்க பள்ளியிலிருந்து ஒரு 1ஆம் கிளாஸ் வச்சுக்கோமே, அப்பத்துல இருந்து ஆராய்ச்சி படிப்பு வரையிலே ஆங்கிலத்தை கட்டி கொண்டு எழுதுகிறோம். ஜப்பானியர்கள் தமிழ் அவருடைய தாய்மொழியில் மட்டுமே படிக்கிறார்கள். இது உலகம் அறிந்த செய்தி, நாம் புதுசா சொல்றதில்லை. ஜப்பானியர்கள் அவர்கள் தாய்மொழியில் மட்டும்தான் படிக்கிறார்கள். அதனால்தான் உலகின் முதல் இடத்திலே இருக்கிறார்கள். நாம் எவனுக்கு ஆங்கிலம் தெரியவில்லையோ அவனிடத்துல ஆங்கிலம் பேச, யாருக்கு இங்கிலீஷ் தெரியலையோ அவங்க என்ன பண்ணுவோம், நம்முடைய இங்கிலீஷ அளந்து விடுவோம். வள்ளுவன் சொல்றான் இந்த இடத்துல, ஒரு முட்டாள் இடத்தில் சென்று நீ அறிவாளி என்று நிரூபித்தால் நீயும் முட்டாள். முட்டாளத்தை சென்று உன் அறிவை பதிவு செய்தால் அவன் பார்வையில் நீ முட்டாள். 2 பைத்தியங்கள் சண்டை போட்டுக் கொள்கிறது, நடுவில் நீயும் கலந்து கழிச்சினா நீயும் பைத்தியம். அவளால் முன்னாடி திரைப்படம் வந்துச்சு, சரத்குமார் நடித்த படம் அரசு நினைவு. அதுல ஒரு தவறான கதாபாத்திரத்திலே நடிப்பார். ஊர் விட்டு ஊர் வந்திருப்பார். அந்த ஊர்ல ஒரு பைத்தியம் இருப்பா, தேநீர் குடிப்பாரு. ஒரு கேமரா, ஒரு யாரோ ஒருத்தர் இந்த பைத்தியம் கேமரா பிடிங்கிட்டு போயிடும், ஒளிப்பட கல்வி பிடிங்கிட்டு போயிடும். அந்த கேரக்டர் யாரு, அந்த சரத்குமார்ங்கிற கேரக்டர் யாரு என்றால் மிகப்பெரிய டான் அப்படிங்கிற தோரணையிலே காண்பிக்கப்பட்ட ஒரு கேரக்டர். அவர் வருகிற போது அந்த பைத்தியம் கேமரா கையில வச்சுட்டு இருக்கோம், கொடுக்கணும்னு கேட்பா கொடுக்க மாட்டேன், அப்படி தலையாட்டம். டீ வாங்கி கொடுத்தாரு, வாங்கி கொடுத்தது நன்மை. அந்த டீயை வாங்கி சுட சுட டீ எடுத்து அவர் மூஞ்சில பைத்தியம் ஊத்திடும். எல்லாரும் அடிக்க போவாங்க. நான் தேநீர் வாங்கி தந்திருக்கேன், நான் யாருன்னே அவனுக்கு, நான் என்ன செஞ்சேனே அவனுக்கு தெரியல, அவங்ககிட்ட போய் உயரத்தை காமிச்சினா அப்படியானால் நாம் எப்படி வாழ வேண்டும்? எந்த பார்வையை நாம் பார்க்க வேண்டும்? பேதை இடத்திலே நாம் பேதையாகவே நடிக்க வேண்டும், மேதை இடத்திலே நாம் மேதையாகவே நடிக்க வேண்டும். அந்த பார்வை இருக்கிற போதுதான் நாம் வெற்றி பெற முடியும். நம்மை விட தாழ்ந்த குறைந்த அறிவுடைகளிடத்திலே நாம் நம் மேதாவித்தனத்தை காண்பித்தால் அவனுக்கு புரிந்த மாட்டில் நம்மளை முத்தாக நினைக்கிறோம். ஏன்னா அவனுக்கு அவ்வளவுதான் புரியும். எனவே அந்த பார்வையில ஆசிரியர்கள் என்பவர்கள் மாணவன் இடத்தில் இருந்து பார்க்க வேண்டுமே தவிர ஆசிரியர் இடத்தில் இருந்து மாணவனை பார்க்க கூடாது. மாணவன் மனங்களில் இருந்து பார்க்க வேண்டும். இதைத்தான் உலக கல்வி அமைப்பு சொல்லுகிறது. படித்த ஆசிரியரிடத்திலே உங்கள் பிள்ளைகளை படிக்க அனுப்பாதீங்க. படிச்ச வாத்தியார்கிட்ட உங்க பிள்ளைகளை படிக்க அனுப்பாதீங்க. பிஏ, பிஎஸ்சி, பிஎட், எம்எட் இதெல்லாம் படிச்சவங்க அனுப்பக்கூடாதா? அனுப்பாதீங்க. படிக்காத வாத்தியார்கிட்ட அனுப்பணும். என்ன சொல்றாங்க? படித்த ஆசிரியத்திலே உங்கள் பிள்ளைகளை படிக்க அனுப்பாதீர்கள். தினம் தினம் படித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியத்திலே உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்கள். நீங்க தினம் 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 படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் நான் முடிச்சிட்டேன் என்ற ஒரு ஆசிரியர் சொல்கிறார்களோ அதோடு அவர்களுக்கு அறிவு முற்றுப்புள்ளியாகிறது. இந்த வளர்ந்து வருகிற மாறி வருகிற இந்த கல்வி முறைகள், இந்த பாடத்திட்டங்கள், இந்த தொழில்நுட்பங்கள் இவற்றையெல்லாம் முழுமையாக தெரிந்து கொண்டு வர வேண்டும். நான் தமிழாசிரியர் வேளம்மாள் பள்ளியிலே போகிற போது எனக்கு தொலைபேசியிலே அழைப்பு வந்தால் எடுத்து பேச தெரியும், தொலைபேசி பண்ண தெரியும், ஒரு புலன செய்தி அனுப்ப தெரியும், அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய கரகம் உள்ள நுழைஞ்ச உடனேயே அந்த ஆட்டுச்சு பாருங்க ஒண்ணு,
அப்ப என்ன தொடங்குச்சுமா? எல்லாமே ஆன்லைன், இணைய வழி கல்வி. ஒண்ணுமே தெரியாது, தமிழ் வாங்க சொல்லி தப்பிக்கவும் முடியாது. உடனே ஒரு வகுப்பு ஒன்று போட்டாங்க, எல்லாருக்கும் தொலைபேசி பயன்படுத்துவது, லேப்டாப்பை பயன்படுத்துவது என்று முழுமையாக வகுப்பு போட்டு எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த தொலைபேசியில் கல்வி சார்ந்த செய்திகள் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்கிற அளவுக்கு நாம் நம்மை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். மற்ற ஆசிரியர்கள் செய்வதற்கு முன்பாக நாம் அந்த வேலையை தொலைபேசியின் மூலமாக செய்துவிட்டு அப்படியே முடிச்சுட்டோம் என் வேலை என்று சொல்லுகிற இடத்தில் இருக்கிறோம். அப்படியான அந்த வளர்ச்சியை, அந்த அறிவை நாம் பெறவில்லை என்று சொன்னால் நாம் அந்த நிறுவனத்தில் தொடர்ந்து பணியாற்ற முடியாது. இல்ல நான் பிஎஸ்சி எழுதுங்க, எம்எஸ்சி எம்எடுங்க, பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு இருக்க காலத்திற்கு உங்களை நீங்கள் தகவமைத்துக் கொள்ளவில்லை என்பதனால் நீங்கள் அந்த நிலைக்க முடியாது. அதனால் தான் சொன்னேன், மதிப்பெண் வேலையை வாங்கி தரும், மதிப்பும் தொடர் கற்றலும் உங்கள் வேலையை உயர்த்தும் என்று சொன்னேன். அப்படி ஆசிரியராக பேசுவீங்க, இயற்கையை பற்றி பேசுனீங்க, தொலைபேசியை பற்றி பேசுனீங்க, அன்பை பற்றி பேசினீர்கள். இது எல்லாம் இந்த 4மே இன்னைக்கு முக்கியமான தலைவா. யார் தேர்ந்தெடுத்து கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. 4மே மிக மிக முக்கியமான தலைப்பு இந்த காலகட்டத்தில். இந்த தருணத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு நான் எடுத்து வந்த, சிந்தித்து வந்த பார்வைகள் வேறு. தமிழ் சார்ந்து முழுக்க முழுக்க பேசிவிடலாம், தமிழ் இலக்கியம் சார்ந்து முழுக்க முழுக்க பேசிவிடலாம் என்று வந்தோம். இங்கு அது சார்ந்த பார்வையாளர்கள், சுவைஞர்கள் இல்லாமல் மாறுபட்ட வயதுடையவர்களாக இங்க சொன்னாங்க. வெறும் மூத்த வயதுடைய இருந்திருந்தால் என் பேச்சு வேறு மாதிரி போயிடும், வெறும் குழந்தைகளாக இருந்திருந்தாலும் வேறு மாதிரி மாறி இருக்கும், வெறும் பெண்களாக இருந்தால் வேறு மாதிரி, வெறும் ஆண்களாக இருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும். கலந்து இருப்பதனால் உங்களுக்கு எது சொல்ல வேண்டுமோ, தர வேண்டும், அதை தர வேண்டிய இடத்திலே நாம் இருந்திருக்கிறோம். இறுதியாக நம்ம இந்த வாழ்வியலில் சூழலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, குழந்தைகள் இருப்பதனால் நீங்கள் ஒரு 3 திருக்குறளை மறந்துவிடக்கூடாது. என்ன திருக்குறளா இருக்கும் நீங்கள் யூகிக்கலாம். குழந்தைகள் 3 திருக்குறள். அப்பாவுக்கு ஒரு தோசை, அம்மாவுக்கு ஒரு தோசை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அண்ணனுக்கு ஒரு தோசை, எனக்கு ஒரு தோசை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி 3 திருக்குறள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். 2 திருக்குறள்கள் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். மொத்தம் 5 திருக்குறள். ஒரு திருக்குறள் இப்ப நான் சொல்லணும், எனக்கு இதுதான் சொல்றேன். தமிழ் வளர்ச்சி பேரவையோ மற்ற முத்தமிழ் ஆய்வு மன்றங்களிலோ பேசுகிற போது எனக்கு ஒரு முத்திரை குத்தி இருக்கிறார்கள், திருக்குறள் பேச்சாளர். ஆமா, சில நேரங்களில் அது கொஞ்சம் நெருடலா இருக்கும், வெளியே வந்துடும். அது மட்டுமே பேசுவதற்கு இல்லை, எல்லாம் பேசுவோம் என்பதை நாம் பதிவு செய்யணுமே என்பதற்காக சில இடங்களிலே இல்லை, திருக்குறள் வேண்டாம், வேறு பேசலாம் என்று சொல்லியிருக்கிறோம். அப்படியே அந்த திருக்குறளில் ஆழ்ந்தால் பட்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு திருக்குறள் உங்கள் வாழ்க்கையிலே உயர்த்தும் என்பதற்கான ஒரு குறளை வள்ளுவன் எழுதியிருக்கிறார். அந்த ஒரு குறள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும். நீ யார் துணையும் இல்லாம எதிர்காலத்துல வாழணும்னா எந்த திருக்குறள் வழிகாட்டு? யார் துணையும் இல்லாம அழகா சொல்லிட்டார். அதுல என்ன சூட்சம் உங்களுக்கு எது தெரிந்திருந்தால் நான் அரைத்தமாக அரைத்தவனாக ஆகிவிடுவேன். உங்களுக்கு தெரிந்திருந்தால் அரைத்தமாக ஆகிவிடுவேன். தெரியவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அது புதிதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கற்கை கசடரை கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தகை என்ற திருக்குறளை என்ன உண்மை ஒளிந்திருக்கிறது. அதான் நீங்க தெரிந்தவர்கள் குழந்தைகள் சொல்லணும். என்ன சொன்னாங்க அவங்க அந்த திருக்குறளிலே? இதுதான் வகுப்பறைகளிலே பிள்ளைகளுக்கு பேச வேண்டிய ஒன்றாக இருக்கிறார். இந்த திருக்குறள் என்ன சொல்லுது? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குறளிலே கால் இல்லை, துணைக்கால் ஒரு இடத்திலும் வள்ளுவர் போட்டிருக்க மாட்டார். ஏன்? படித்து விட்டால் உங்களுக்கு இன்னொருவர் துணை தேவைப்படாது என்பதனால் படிச்சிருங்க. தயவு செய்து படிச்சு. உலகத்துல நான் பெருமையாக சொல்லுவது என்னவென்றால் 2 சொத்து தான் உலகத்தில் நமக்கான சொத்து. குழந்தைகள் இருப்பதனால் 2 சொத்து. தெரியுமா? என்னுடைய வகுப்பறையில நான் மட்டும் பேச மாட்டேன்னா, என்னுடைய 46 மாணவர்கள் என்னோட பேசுவாங்க. பேசாதவங்க நான் பேச மாட்டேன். ஐயா நாளைக்கு நான் பதில் சொல்றையா, நாளைக்கு சொல்றையா, பதில் சொல்லிடுவையா நாளைக்கு. எனக்கு என்னன்னா தப்பாவது பேசணும். குழந்தை தப்பாவது வகுப்பறையில் பேச வேண்டும். அப்போதான் ஆசிரியர் திருத்துவார். பேசாமலே இருந்து விட்டார், யாராலும் திருத்த முடியாது. விடை நீ என்ன நினைக்கிறாய்? நீ நினைத்த செய்தி சரியா தான் தெரியல, சொல்லிடு, நாங்க திருத்திடுவோம். 2 சொத்து. ஒரு சொத்து காம்போ ஆஃபர், ஒரு சொத்து காம்போ ஆஃபர். பொறுத்தவரையில் சில ஆங்கில வார்த்தைகள் வந்து ஒரு சொத்து தனிப்பட்ட விஷயம்.
அந்த காம்போங்கிறது உலகளாவிய காம்போன்னு சொல்லலாம். அது என்ன மாதிரி கண்டுபிடிச்சிங்களா? அம்மா கல்வி. இந்த குழந்தை கேட்டுக்கலாங்க. குட். ஒரு சொத்து கல்வி. இன்னொரு காம்போ ஆஃபர் சொத்து சொல்லுங்க. உலகத்தில் முயற்சியா? அது எல்லாருக்கும் இருக்குமா? உலகத்தில் நீ உயர்கிறாய் என்று சொன்னால் உலகத்திலேயே மிக பெரிய மகிழ்ச்சி உடையவனும் உலகத்தில் தாழ்கிறாய் என்று சொன்னால் உலகத்திலே முதல் கண்களிலிருந்து கண்ணீர் சொட்டுவதும் இருவரில் இருந்து யார்? ஆமா, முதல் சொத்து உன் தாயும் தந்தையும் அப்பாவும் அம்மாவும் உன் முதல் சொத்து. இரண்டாவது சொத்து உன்னுடைய கல்வி. ரெண்டுக்கும் விட்டுறாத. இரண்டும் தான் உன்னை உயர்த்துகிற சொத்து. இதான் நீ பேங்க்ல போட்டு சேர்த்து பேங்க்ல சேர்த்து வைக்க வேண்டியது தான். இதற்கு ஒரு குரல் இருக்கு, இதுக்கு 2 குரல் இருக்கு. நான் 3 குரல் சொன்னேன் இல்லையா? 3 குரல் கண்டுபிடிச்சீங்களா? தந்தை, மகன், நிகழ்ச்சி அம்மான்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்னு இன்று அழகு. அப்புறம் இன்னொரு குரல் தந்தை மகன் காற்றும். ரெண்டு கேட்டவர்களா இருக்குமா நம்ம? மகன் தந்தை காற்றும் உதவி. இவன் தந்தை திமிர் வேணும். என்னுடைய பேச்சுல நீ கொஞ்சம் அடக்கமா பேசிட்டு இருக்க நான் நினைக்கிறேன். என்னுடைய பேச்சுல அதீதமான ஒரு உணர்ச்சி மேலிட வேண்டும் என்பதற்கு முக்கியம். இந்த பிள்ளைகளுக்கு பேசுகிறோம். உங்க அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் திமிரை கொடுக்க வேண்டியது உன் கடமை. காலத்துக்கு நடக்கணும். அப்பாவும் அம்மாவும் காலத்துக்கு நடக்கணும். எவனிடத்திலே தலைவணங்க கூடாது, தாழ்த்து போக கூடாது. அதற்கு நீ உன்னுடைய கல்வியால் பதிலளிக்கணும், உன் பண்பால் பதிலளிக்கணும். திரும்ப நான் சொல்வது, உனக்கு கோடி கோடியாய் கொட்டி செலவழித்து படிக்க வைக்க உன் தாய் தந்தையருக்கு நீ வட்டி கட்ட வேண்டும். என்ன வட்டி? என்ன வட்டி? வேலை செய்ய போய் பணம் கொடுப்பா. பெருமை தான் இருக்கும். கல்வியில என்ன வட்டி கட்டு? 2 வட்டி. கோடியாய் கொட்டி கட்டி வளர்த்தவங்களுக்கு, உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் வட்டி கட்ட வேண்டும் என்று சொன்னால் 2 வகையில நீங்கள் வட்டி கட்ட வேண்டும். மதிப்பு, மதிப்பெண் வட்டி கட்டணும். அதேதான் மதிப்பெண்ணா வட்டி கட்டி கட்டணும். உன் வாழ்வில் மதிப்பால் நீ வட்டி கட்டணும். அதைத்தான் நான் வள்ளுவர் 3 கொள்கையிலே சொல்கிறார். எனவே ஈன்ற பொழுதில் பெருகுவர்க்கும் தன் மகனை சான்றோன் என சொன்ன தாய். சொன்னீங்களா? இல்ல கேட்ட தாய் சொன்னது. இந்த தைரியம் வரும். நான் சொல்வது சரியா? பேசுற ஆளு பெரிய ஆள் வேற சொல்லி தொலைச்சாங்க. இந்த ஆள் சொல்றது சரியா தான் இருக்கும். நம்ம எப்படி கேட்டு சொல்லுவோம். இன்னொரு முறை கை கட்டிருக்கீங்க. இவரு பேசுறதுல தப்பு வருமா? இதை போய் நம்ம ஏதாவது சொல்லி தொலைச்சிட்டோம்னா நாளைக்கு இங்க கூட யாரும் இருக்கவ குழந்தை இருக்கிறவங்க வீட்டுக்கு போய் மானத்தாளுக்கு கீழி அங்க போய் உட்கார்ந்து சொல்லிடுவாளே, நகைச்சுவை. அப்ப ஏன் ஈன்ற பொழுதில் பெருகுவர்க்கும் தன் மகனை சான்றோன் என சொன்னத்தாயின்னு வள்ளுவர் எழுதல? ஏன் எழுதல? எல்லா தாயும் அப்படிதான் சொல்லுவா. எல்லா தாயும் நாங்க அனுபவிக்கிறோமா? பள்ளிகளில் எல்லாம் ஆசிரியர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? ஒரு குறைந்து பேரத்தை கூப்பிட்டா ஒத்துக்கவே மாட்டாங்க. அது இன்னொரு தவறு. அது பெற்றோர்கள் மத்தியிலே பேசுகிற தலைப்பது. பொதுவா சொல்ல வேண்டாம். பெற்றோர்கள் பண்ணுகிற தவறுகள் அதிகமா இருக்குது. அதனால் பிள்ளைகள் சரியான பாதை போவதில்லை. நிறைய தப்பு பண்றீங்க நீங்க பேரண்ட்ஸ், நிறைய பண்றீங்க. 1-2 இல்ல. அது மிகப்பெரிய ஆபத்து. அதை பேசுவதற்கு இது இடம் அல்ல. வேறு களத்தில் அதை யோசிப்போம். எனவே ஈன்ற பொழுதில் பிறகு தன் மகனை உலகம் என்ன சொல்லணுமா? சான்றோன் என்ன சொல்லுச்சு. அதனாலே கேட்டேன். அப்போது பெற்றெடுத்த போது அரை குறைமா கண்ணை மூடிக்கிட்டு சப்பியா இருந்தது. வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்த துணி மாதிரி பிடிச்சி இங்கெல்லாம் சுருக்கமா வந்து தோலா இருந்து, இந்த தோல் வேற உரியல. அப்படி ஒரு நசுங்கி போன ஒரு கசங்கி போன ஒரு டஸ்டர் மாதிரி இருக்கு. அந்த குழந்தைய பார்த்து சிரித்தாரே, மகிழ்ந்தாரே.
மகிழ்ச்சியை விட சான்றோடு கேட்கிற சொல்லை அவர் கேட்டால் உலகத்தில் அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பதை தரணும். யாருனாலும் குழந்தைகள் அப்பா தரணும். அப்பாவுடைய வேலையை சொல்லியாச்சு. இப்ப இங்க வந்திருக்கிற இங்க பேசின குழந்தைகளுடைய அப்பாக்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல். இப்போது நினைத்தால் கூட என் அப்பாவுடைய செயல்கள் கண்ணீரை வரவழைக்கும். நான் பேச தொடங்கிவிட்ட பிறகு அவர் சார்ந்த இடங்களில் எல்லாம் கோவில்களில் எல்லாம் எங்கெல்லாம் போயிட்டு என் பையன் நல்லா பேசுவான், அவன் நல்லா பேசுவாங்க என்று சொல்லி 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 என்னை எங்க போய் முன்னிலை எனக்கு பக்கமா இருக்கு. வாய்ப்பு பண்ணிருக்கீங்களே, இப்படி ஒரு குழந்தை திருவொற்றியூரிலே அவங்க அப்பா கையோடு அழைச்சிட்டே போய் எல்லா வீட்டுக்குள்ளையும் வந்துருப்பாரு. பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு தருங்க, நல்லா பாடுவார், நல்லா வேத வாசிப்பார், நல்லா ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்னு கேட்டு 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 போவார். அதுல அவருக்கு ஒரு புலகாங்கித மகிழ்ச்சி. மேடைகளை ஏறி தன் பிள்ளையை பார்த்து விட்டால் அவ்வளவுதான். அதுல எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை திரும்ப திரும்ப தர வேண்டும். அதுக்குரிய அந்த பெருமையை எனக்கு தந்தது முதலில் எங்க அப்பா. அதற்கு அதன் பிறகு நாசார் மாக்கி ரமணன். தெரியுங்களா, 9ஆம் வகுப்பு படிக்கிற போது முதல் பட்டிமன்றத்திலே பேசுகிறேன். 9ஆம் வகுப்பு 9th ஸ்டாண்டர்ட். யாரோடு? இந்த தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த பேச்சு பயில்வான்கள் எல்லாம் எங்க ஐயாவுக்கு கூட தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்பதான் பேசிட்டு இருந்தோம் ஐயாவை பற்றி. பெரும் பெரும் பேச்சாளர்கள் எல்லாம் ஐயாவுடைய அணியில பேசியிருக்கிறார்கள். இவன் பரிவின் சுல்தானா கூட, முகிலை ராசா பாட்டியும் கூட பெரும் பெரும் பேச்சாளர்கள் எல்லாம். அந்த பேச்சாளர்களோடு 9ஆம் கிளாஸ் பையனை ஒரு அணியில் போட்டு பேச வைத்த பெருமைக்குரியவர் ஐயா மாக்கிறவர். 9ஆம் தைரியம் கொடுப்பாங்க. அவர் எவ்வளவு தைரியம் இருக்கு அந்த பிள்ளைய பொடிசை கொண்டு போய் அங்க போறதுக்கு. இன்னொரு சிறப்பு என்னன்னா, அந்த ஊரிலேயே அதுதான் முதல் பட்டிமன்றம். என்னுடைய அப்பாவின் என்னுடைய முயற்சி விளைவாக அந்த பட்டிமன்றம் திருவொற்றியூர்ல சரஸ்வதி நகரிலே முதல் பட்டிமன்றம் அந்த ஊர்ல தான் 92 91 நினைக்கிறேன். அப்படியா? தந்தையுடைய கடமை என்ன? இருக்க தகப்பனுடைய கடமை என்ன? என் மகனை நான் முன்னிலைப்படுத்துவேன், என் மகனை நான் முன்னிலைப்படுத்துவேன் என்றது. முன்னிலைப்படுத்திட்டார். அவனுடைய கடமை என்னமா? நன்றி. இவன் தந்தை என் ஒற்றான்போல் எனும் சொல். இவன் இந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு என்னதவம் செய்தானோ என்று ஊரெல்லாம் பாராட்ட வேண்டும். அப்படி நீங்கள் வாழ வேண்டும். இந்த அவையில் இருக்கிற அத்தனை பேரும் கடைபிடிக்க வேண்டிய 2 திருக்குறள். எப்பொருள் கொஞ்சம் நிறைய படிக்கணும். எப்பொருள் இல்ல, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்ம நாட்டில் ஒரு அவலக்கேடு முக்கியமான பொருள் எல்லாம் பிளாட்பார்ம்ல கிடக்கும். செருப்பெல்லாம் ஷோரூம்ல கிடக்கும். சாப்பிட்ற பொருள் எல்லாம் பிளாட்பார்ம்ல இருக்கும். காலைல போற பொருள் எல்லாம் ஷோரூம்ல இருக்கும். அதான் நம்மளுடைய கொடுமை. இது அங்க இருந்து நம்ம மதிப்பு. அதாவது சில பொருள்கள் ஃபேன்சி ட்ரெஸ் போட்டு வரும், ஆப்பிள் ட்ரெஸ் போட்டு வரும், சுடிதார் எல்லாம் போடுற மாதிரி ஆப்பிள் ஒரு கவர், அது ஒரு ஸ்டிக்கர், பெயிண்டெக்ஸ் வேற கொண்டு வருவோம், மேக்ஸ் எல்லாம் போட்டு டிசைனா எல்லாம் வரும். பார்த்தோம்னா மயங்கிடுவோம். தோல் கண்ணங்களிலும் சுருக்கும், ஆப்பிளிலும் சுருக்க தோல் பாட்டி உட்காந்துருப்பா. நமக்கு அது வெறுப்பாரு. அதுதான் உண்மையான படம். சுருங்கி இருக்கிற படம் தான் உண்மையானது. எங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, எந்த படத்துல சொத்தை இருக்கோ வாங்கி சாப்பிடுங்க, பூச்சி இருக்கா வாங்கி சாப்பிடுங்க. நம்மளோட தாத்தா பத்தி மறந்த முடியுமா? நத்திக்கு முன்னாடி நம்மள அதிகம் பேசுறது. ஆமா, நம்மளோட தாத்தா மறந்துட முடியுமா? பூச்சி பிடித்த காய்கறி தான் நல்ல காய். காரணம் அங்குதான் என்ன இல்ல, மருந்தாகிய விஷம் இல்லை என்று சொல்றாங்க. அதனால யார் சொல்லுகிறார் என்பதை பற்றி என்ன பண்ணாதீங்க, அச்சப்படாதீர்கள். நீங்க அந்த குழந்தை சொன்ன பதில். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்ற பொழுதில் விருது வைக்கும் தன்மனை சார்புடன் சொன்ன தாய் சொன்னவன அடிச்சா பாருங்க சார், கேட்ட தாய். அப்படி யார் சொன்னார் என்ன செய்யணும்? அதில் உண்மை பொருளை அறிவதுதான் அறிவு. எத்தகைய பொருளாக இருந்தால் அதன் உண்மைத்தன்மை அறிவதுதான் அறிவு. இந்த அறிவுதான் அப்துல் கலாமுக்கு குறித்த திருக்குறளாக அறிவு அச்சம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண். இது 3 குறள்களை நம்ம அப்படியே அடிக்கிட்டே போய் அதுக்கு விளக்கம் கொடுத்தோம்னா தொடர் சொற்பொழிவு ஆயிரும். எங்க ஐயா ஜாம்பவான பக்கத்தில் உட்காந்துருக்காரு ஐயா, அந்த மாதிரி ஆயிரும். எனவே இந்த வாய்ப்பை இத்தோடு நான் நிறைவு செய்து
உங்களுக்கு பள்ளி பிள்ளைகள் இருப்பதனாலே பாரதிதாசன் பாட்டு உங்களுக்கு தெரியும். தெரியுமா கை தூக்கிங்க, அதை சொல்லவே வேண்டாம். நூலைப்படி எத்தனை பேருக்கு தெரியும்? நூலைப்படி படிக்கிற குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்க வேண்டிய பாடல்கள் தொகுப்பிலே அதுவும் வந்து நிறைய பாடங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. நிறைய பாடம் மனப்பாடம் பண்ணல, ரொம்ப நல்லது. தைரியமா நிற்கலாம், மேடைகள் ஜாலியா இருக்கலாம், வேர்த்து கொண்டாம நிற்கலாம், படப்படலாம் இல்லை, தஞ்சடிக்க முடியல. நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும்புகள் வேலைப்படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி, கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர்கள் வாழ்வதைப்படி, அறம்படி பொருள்படி அப்படியே இன்பப்படி, சிறந்த தமிழ் நான்மறை பிறந்தது என்று சொல்லும்படி நூலைப்படி, அகப்பொருள்படி அதன்படி புறப்பொருள்படி, புக படிப்படியால் புறமை வருவே என் சொற்படி நூலைப்படி, சாதி எனும் தாழ்த்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, செய்தி எப்படி தெரிந்துபடி, தீமை வந்துடுமே மறுபடி நூலைப்படி, தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் மூன்றின்படி, அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்று ஆர்வம் சொற்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, படி படி படி.